இங்க இந்த மூணு பொண்ணுடைய முடியுமே செக் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து நிக்கிறா, அவ முடி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு, சோ அதனால அந்த பொண்ணு செலக்ட் ஆயிரா. செகண்ட் பொண்ணு வந்து நிக்கிறா, அந்த பொண்ணுடைய முடியும் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறதுனால அந்த பொண்ணுமே செலக்ட் ஆயிரா. ஆனா தேர்டா அந்த பொண்ணுடைய முடி தேர்ட் லெவல்ல தான் இருக்கு, சோ அதனால அவ அந்த போட்டியில மட்டும் ரிஜெக்ட் ஆயிரா. இப்ப செகண்டா ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை வச்சு யார் அழகா போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்டா ஒரு பொண்ணு வரா, அவ அந்த ப்ராடக்ட்டை வச்சு சரியா போஸ்ட் கொடுக்க தெரியாதனால அவ அந்த போட்டியில இருந்து ரிஜெக்ட் ஆயிரா. செகண்டா வந்த பொண்ணு அந்த ப்ராடக்ட்டை வச்சு நல்லா போஸ்ட் கொடுக்கிறதுனால அவ அந்த போட்டியில செலக்ட் ஆயிரா. இப்ப தேர்டா வந்த பொண்ணு அந்த ப்ராடக்ட்டை வச்சு பயங்கரமா போஸ்ட் கொடுக்கிறதுனால அவளுமே அந்த போட்டியில செலக்ட் ஆயிரா. இப்ப அந்த காம்படிஷனை ஹோஸ்ட் பண்ற பொண்ணு ஃபர்ஸ்ட் போட்டியிலயும் செகண்ட் போட்டியிலயும் இந்த பொண்ணு தான் வின் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு பயங்கர கடுப்பாகி அந்த பொண்ணுடைய முடியை அப்படியே பிச்சு போட்டுறா. பதிலுக்கு இந்த பொண்ணுமே கோவப்பட்டு அந்த பொண்ணுடைய முடியுமே அப்படியே பிச்சு போட்டுறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேருடைய முடியுமே ஃபேக்கான முடி. அந்த ஹோஸ்டுமே இப்ப பயங்கர கடுப்பாயிட்டு தேர்டா இருந்த பொண்ணுடைய முடி தான் உண்மையான முடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க.